ஓம் சாந்தி. நாம் லட்சியம் மற்றும் நோக்கத்தை முன்னால் வைத்து குஷியாக இருக்கின்ற ஆத்மா. நாம் ஆல்ரவுண்டர் சேவாதாயி ஆத்மா. நாம் சுயமரியாதையில் நிலைத்திருக்கின்ற ஆத்மா. நம்முடைய சுபாவத்தை தந்தைக்கு சமமாக சரளமானதாக ஆக்கிக் கொள்கின்றோம். நம்மிடம் எந்த ஒரு கர்வமும் இல்லாமல் பார்த்துக் கொள்கின்றோம். நம்மிடம் ஞானத்துடன் கூடிய புத்தி இருக்கின்றது. எந்த ஒரு தந்தை நம்மை இளவரசன் இளவரசியாக ஆக்குகின்றாரோ அவரை நாம் கைகளால் காரியம் செய்தாலும் தந்தையை நினைவு செய்கின்றோம். படிப்பினுடைய லட்சியம் நோக்கம் எதிரிலேயே இருக்கின்றது. தந்தை நமக்கு கற்பிக்க வந்திருக்கின்றார். நாம் லட்சுமி நாராயணன் ஆகிவிடுவோம் என்ற குஷியில் இருக்கின்றோம். நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அனைவருக்குமான படிப்பு ஒன்றே ஒன்றுதான். நாம் இளவரசன் இளவரசி ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். கடைசியில் மனநிலை எவ்வாறோ அவ்வாறே ஆகிவிடும். நாம் ஏழையிலிருந்து இளவரசராக ஆகப் போகிறோம் என்ற நிச்சயம் நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. தந்தை அவருக்கு சமமாக நம்மை ஆக்குகின்றார். இந்த தேர்வு கூட இளவரசர் இளவரசி ஆவதற்கானதாகும். ஞானமும் மிகவும் சுலபமாகும். நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் மற்றும் வருங்கால ஆஸ்தியை நினைவு செய்கின்றோம். நாம் ஆஸ்தியோ தந்தையிடமிருந்து பெற வேண்டும். நாம் தந்தையின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கின்றேன் என்று நம்முடைய உள்ளத்தை கேட்கின்றோம். நாம் பேபியை விடவும் பேபியாக ஆகின்றோம். எந்த தந்தை மூலமாக நாம் இளவரசர் இளவரசி ஆகின்றோமோ அவர் நம்முடைய தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கின்றார். நாம் முழுமையான கணக்கை தந்தைக்கு அனுப்பும் பொழுது தந்தை ஆலோசனை தருகின்றார். நடந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தையின் நினைவிலேயே இருக்கின்றோம். பதித்த பாவனர் தந்தையை நினைவு செய்வதில்தான் முயற்சி இருக்கின்றது. நமக்கு உத்தரவுகள் தந்தையிடமிருந்து கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. தந்தையின் நினைவை தவிர பாவனமாவதற்கு வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. நம்முடையது சகஜ மார்க்கமாகும். நாம் தந்தை மூலமாக அதிபதி ஆகிக் கொண்டிருக்கின்றோம்.
படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்கின்றோம். நாம் ஆத்மா ஆவோம். இந்த சரீரமும் 5 பூதங்களால் ஆனது. நாம் ஆத்மா அழியாதவன் ஆவோம். இப்போது நாம் தேகத்தை மறந்து ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகின்றோம். இப்பொழுது நாம் வீடு செல்ல வேண்டும். நமக்குதான் 84 பிறவிகள் இருக்கின்றது. நாம் உண்மையிலும் உண்மையான நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான அமரக்கதை கேட்பதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றோம். நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக வேண்டும் என்ற கவலை இப்பொழுது நமக்கு இருக்கின்றது. தந்தை யுக்தி தருகின்றார். தந்தையை நினைவு செய்யுங்கள், அட்டவணை வையுங்கள் என்று. பாரதத்தின் பழமையான யோகம் பிரசித்தி பெற்றதாகும். நாம் ஆல்ரவுண்டர் ஆவோம். நாம் நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை ஆவார். நம்முடைய புத்தியில் முழு சக்கரமும் சுற்றி கொண்டே இருக்கின்றது. தந்தை புனர்ஜென்மமோ எடுப்பதில்லை, கர்ப்பத்தில் வருவதும் கிடையாது. இப்பொழுது நமக்கு வானப்பிரஸ்த நிலையாகும். இப்பொழுது நாம் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட சாந்திதாம் செல்ல வேண்டும். இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். அதனால் நாம் நல்ல முறையில் நினைவு செய்கின்றோம். நாம் அநேகருக்கு வழி கூறுகின்றோம். தந்தை வந்து அனைத்து அழுக்கு துணிகளையும் தூய்மைப்படுத்துகின்றார். தந்தை நம்மை காமச்சிதையிலிருந்து இறக்கி யோகச்சிதையில் அமர்த்துகின்றார். யோகத்தினால் நமக்கு ஆரோக்கியம், ஞானத்தினால் செல்வம் கிடைக்கின்றது. சங்கமேகத்தில் ஆல்ரவுண்டர் சேவைக்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது கூட நாடகத்தில் ஓர் லிஃப்ட் கிடைப்பது போன்றதாகும். ஆகவே நாம் அன்போடு ஆல்ரவுண்டராகி யஜ்யத்தினுடைய சேவை செய்வதால் அனைத்து பிராப்திகளும் பிரசாதமாக தானாகவே கிடைத்து விடுகின்றது. ஆகவே நாம் தடைகளற்றவர்களாக இருக்கின்றோம். ஒருமுறை சேவை செய்தால் பலாயிரம் மடங்குக்கான பலன் கிடைத்து விடுகின்றது. ஸ்தூலம் மற்றும் சூட்சமத்தில் சதா நாம் விருந்தளித்துக் கொண்டே இருக்கின்றோம். நாம் நம்மை விருந்தாளி என கருதி வசிக்கின்றோம். லட்சியம்
நோக்கத்தை முன்னால் வைத்து நாம் குஷியாக இருக்கின்றோம். முயற்சி செய்து உயர்ந்த பதவியை நாம் அடைகின்றோம். மிகவும் அன்பிற்குரிய தந்தையை மிகவும் அன்புடன் நினைவு செய்கின்றோம். அதிகாலை எழுந்து ஓய்வாக அமைதியில் அமர்ந்து தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம். யக்ய சேவையின் மூலமாக அனைத்து பிராப்திகளையும் பிரசாதமாக பெறக்கூடிய ஆல்ரவுண்டர் சேவாதாரி ஆத்மா நாம். சுயமரியாதையில் நிலைத்திருந்து அநேக விதமான அபிமானத்தை முடித்துவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.